ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் லீவ் விட்டாச்சு, எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிலுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களும் பிரியமாக சாப்பிடுவாங்க. இது மலாய் குல்ஃபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 10-20 பாதாம் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு முந்திரியும் போட்டுக்கலாம், பாதாமும் போட்டுக்கலாம். நான் பாதாம் போட்டிருக்கிறேன். இதை ஊற வச்சு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பால் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். அது இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி சர்க்கரை போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அது நல்லா கேரமல் ஆக விடலாம். நல்லா கேரமல் ஆக விட்டு சுடுதண்ணி ஒரு 100 ml ஆகிற மாதிரி சுடுதண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கரைஞ்ச உடனே அப்புறம் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா அந்த பால் கொஞ்சம் சுண்ட காயிட்டும். ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்னஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த பாலையே விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா திக்காக ஆக விட்டு நம்ம அந்த குல்ஃபி கரைஞ்சால் எந்த இது கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சிக்கணும். அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டும். கொஞ்சம் நேரம் கலங்க விட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதம் விட்டு நம்ம கொஞ்சம் அதில் ஆடையெல்லாம் இருக்குதுங்க, கொஞ்சம் குறையாக ஆடையெல்லாம் இருக்கிறத தொட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம மோல்டு இல்லைங்க, என்கிட்ட இந்த 2 பானை இருக்குது. இது கடையில் வாங்கின பானை தான். நான் குல்ஃபி வாங்கின பானை அதுலேயே ஊற்றிக்கிறேன். இதில் இதுக்கு மோல்டும் இருக்குது, மோல்டுலேயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பானையிலையும் போட்டுக்கலாம். நான் பானை இருந்ததுனால இதையும் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் போட்டு ரப்பர் ஃபேன் போட்டு உள்ளே நான் ஃப்ரீசரில் வச்சிட்றேன். ஒரு 8 மணி நேரம் கழித்து மலாய் குல்ஃபி ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வெயில் காலத்தில். Thank you friends.